ஹாய் நண்பர்களே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரைட் வித் சரண். நான் உங்கள் சரண். கொடைக்கானலுக்குள்ள எவ்வளவோ டூரிஸ்ட் பிளேசஸ் லைக் லேக் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ், சில்லுன்னு கிளைமேட் இருந்தாலும் கொடைக்கானல் சுற்றி ஏகப்பட்ட அமேசிங்கான பிளேசஸ் இருக்குது. அதில் ஒரு சில இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். அண்ட் ஆல்சோ எப்பயும் போகிற ரூட் தாராபுரம், பழனி, கொடைக்கானல் போகாமல் ஆல்டர்னேட் ரூட்டில் போனோம். அப்படி அந்த ரூட்டில் போகிறப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அண்ட் நீங்கள் அந்த ரூட்டில் போனால் என்ன பண்ணணும் அண்ட் அவுட்டர் கொடைக்கானலை எப்படிலாம் என்ஜாய் பண்ணணும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் ஆனவங்க கிட்ட 2 கேள்வி. முதல் கேள்வி, பூம்பாறையில் இருக்க முருகன் கோயிலோட ஹிஸ்ட்ரி யாருக்கா தெரியுமா? அடுத்த கேள்வி, குணா கேவ்ஸை எப்போ கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பாருங்க. தெரியாதவங்க ஃபுல்லா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு டிராவல் பிடிக்கும், அதே மாதிரி ஃபுட்டும் பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை உங்களோட பொண்ணான கையை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? என்ன மக்களே, ஆரம்பிக்கலாமா? பேசிக்கலி இது ஒரு பக்காவான மான்சூன் ரைட். நாங்கள் பவானி லட்சுமி நகர்லேருந்து 6 பேர் 6 மணிக்கு கிளம்பி தாராபுரம் வந்து லெஃப்ட் எடுத்து ஒட்டச்சத்திரம் பைபாஸுக்கு ஒரு 9 மணிக்கு வந்தோம். கொஞ்சம் தூரத்தில் தள்ளு வண்டி கடையை பார்த்தோம். எங்களுக்கு இருந்த பசிக்கு நாங்களே மாஸ்டர் செஃப்பை மாறிட்டோம். தொடக்கரி மார்த்தாண்டம், சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். கடையோட ஓனர் 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. நாங்கள் எவ்வளோ சேட்டப் பண்ணாலும் எதுவுமே சொல்லலை. ஜாலியாக எங்களுக்கும் கம்பெனி கொடுத்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் என்னோட ஃப்ரெண்டு ஒரு இன்ஸ்டா ரீலை பார்த்துட்டு கொடைக்கானலுக்கு பன்றிமலை வழியாக போகலாம்னு சொன்னான். நாங்களும் பூம்பு மாடாட்டம் மண்டையாட்டிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரூட்டில் போகிறப்போ டோட்டலாக 115 கிலோமீட்டர் வரும். ஒட்டஞ்சத்திரம் டு பன்றிமலை 47 கிலோமீட்டரும், பன்றிமலையிலேருந்து கொடைக்கானலுக்கு 68 கிலோமீட்டர் வரும். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரத்தில் போயிடலாம். இதெல்லாம் விடுங்க, ஒரு பெரிய சம்பவம் இதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. நாங்களும் பன்றிமலை அடிவாரம் செக் போஸ்ட்டுக்கு வந்த அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது பன்றிமலை மேலே போகிறதுக்கு அலோடு இல்லைன்ட்டு. வச்சாம்பார் ஆப்புங்கிற மாதிரியே இருந்துச்சு. மேலே அதிகப்படியான யானையும் ஒரு சில காட்டு விலங்குகளும் இருக்கிறதால யாரையும் அலோவ் பண்ணுறதுலன்னு அங்கேருந்து ஆஃபீஸர் சொன்னார். பைக்ஸ் மட்டும் இல்லைங்க, காரு, பஸ்ஸு, டிராவல்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. அப்போது பன்றிமலை என்னோட வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்படி நீங்கள் பன்றிமலை போயிட்டு பார்க்கணுன்னா மலை மேலே 4-5 ரெசார்ட் தான் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த ரெசார்ட்டோட மேனேஜரை கீழே இருக்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட பேச வச்சிட்டிங்கன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. இது மட்டும் தான் நம்பி பன்றிமலை போகிறதுக்கு ஒரே வழி. பட் கொடைக்கானல்லேருந்து ரிட்டர்ன் வரப்போ நீங்கள் பன்றிமலை வழியாக கூட வரலாம். ஸோ என்ட்ரி மட்டும் தான் அலோடு இல்லை, பட் ரிட்டர்ன் வரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ரேஞ்சர் சொன்னார். ஆமாம், என்ட்ரி வாங்கிட்டு உள்ளே போனால் மட்டும் யானை ஒன்றும் பண்ணாதா? என்ன பஸ் போங்கா இருக்குது? இந்த கேள்வி என்னோட மைண்டில் அன்னைக்குலேருந்தே ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ மக்களே, உங்களை யாராச்சும் இந்த ரூட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சுட்டு போங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரூட் தான் எங்களுக்கு மொக்க கொடுத்துருச்சுன்னு மனம் தளராமல் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வேற ஒரு ரூட் இருக்குன்னு அந்த பக்கம் போனோம். அந்த ரூட் என்னன்னா சுரக்காப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆத்தூர், அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 42 கிலோமீட்டர் போனால் தாண்டிக்குடி, தாண்டிக்குடியிலேருந்து பண்ணக்காடு வழியாக கொடைக்கானல் போனால் 38 கிலோமீட்டர், டோட்டலாக 3 மணி நேரத்தில் போயிடலாம். இந்த ரூட்ல டிராஃபிக்கே இருக்காது அண்ட் நேச்சரை நீங்க நல்லா ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த ரூட்ல தலையூர் அருவி, ஆத்தூர் டேம் ஃபால்ஸ், புல்லாவெளி ஃபால்ஸ்னு ஒரு 3 ஃபால்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தா இதையும் பார்த்துட்டு போங்க. நாங்க போன டைம்ல கொஞ்சம் தூரம் பனிமூட்டமாகவும் கொஞ்சம் தூரம் மலையாகவும் இருந்துச்சு. தாண்டிக்குடி பக்கத்திலேயே ஒரு ஊர்ல மலைக்கு ஒதுங்கணும். மதியம் லஞ்சையும் முடிச்சோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா டிவியில மழை தண்ணி ஊத்துதுங்கிறத தலைவர் கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஒரு வழியா மழை கொஞ்சம் விட்ட அப்புறமா எங்களோட ஸ்டேக்கு வந்துட்டோம். நாங்க ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் வட்டக்கண்ணல்ல டால்ஃபின் ஹவுஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. அதோட பேர் வெனிஸ் ஹோம் ஸ்டே. உங்களுக்கு வட்டக்கண்ணல்ல ஒரு சூப்பரான வியூவோட ரூம் வேணும், அதே சமயம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் வேணும் அப்படின்னா தென் திஸ் இஸ் த ரைட் ஸ்பாட். எங்க 6 பேத்துக்கு வெறும் 4000 தான் சார்ஜ் பண்ணாங்க. இங்க மழை பெய்யாம மிஸ்டும் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க ஒரு அமேசிங்கான சன்ரைஸை பார்க்கலாம். உங்களுக்கு லக் இருந்தா பைசனையும் பார்க்கலாம். நான் லக்கி ஃபெல்லோங்க, நான் பார்த்தேனே. ரூம்ஸ் நல்லாவே இருந்துச்சு, கொடுத்த காசுக்கு ஒர்த்துனே சொல்லுவேன். இந்த ஸ்டேக்கு கீழே அரசின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் அவங்க வீட்டு முறை சமையல அற்புதமா செஞ்சு தருவாங்க. நாங்க போன அன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ரூமை விட்டு வெளியவே வரல. நைட் தூங்குறப்போ நாளை காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 6 பேரும் 6 இடத்துக்கு போகணும்னு பிளானை போட்டு தான் தூங்கணும். அடுத்த நாள் காலையில 6 மணி ஆச்சு, கோழி கூவுனுச்சு, நானும் சேர்ந்து கூவுனேன். ஆனா 6ல 3 பேர் டால்ஃபின் ஹவுஸ் போக ரெடி ஆயிட்டோம். மிச்சம் 3 பேர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்க போயிட்டு இருக்க டால்ஃபின் ஹவுஸ் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இதுக்கு ஏன் டால்ஃபின் ஹவுஸ் பேர் வந்துச்சுன்னா கடல் மட்டத்துல இருந்து 6600 அடி உயரத்துல ஒரு பிளாட்டான கல்லு மலையோட விளிம்புல இருந்து வெளியே நீட்டிட்டு டால்ஃபினோட மூக்கு மாதிரியே இருக்கும். அதனாலதான் இந்த பிளேஸ்க்கு டால்ஃபின் ஹவுஸ் பேர் வச்சாங்க. இதோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்கி நடந்து போகணும். கொஞ்சம் ஸ்டீப்பா தான் இருக்கும். போறப்ப நல்லா ஜாலியா தான் போனோம். ஆனா ரிட்டர்ன் மேலே ஏறதை நினைச்சாதான் பக்குன்னு இருந்துச்சு. சரி வா போலாம். என் கூட வந்த ஃப்ரெண்ட் டிகே வித் கரிகாலன் ஏற்கனவே இங்க வந்திருக்கதால எங்களுக்கு டூர் கைடாவே மாறிட்டாப்டி. வந்துட்டு இங்க இருந்து ட்ரெக்கிங் வெள்ளகவியில இருந்து கீழே இறங்குறதுக்கும் ட்ரெக்கிங். அண்ட் இதே ரூட்ல தான் பழமையான அழகான வெள்ளகவின்னு ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய வழி. உங்கள பல பேர் இந்த வெள்ளகவியை பத்தி இன்ஸ்டா ரீல்ல பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல பாம்பார் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ்ல தான் 1985ல லிரில் சோப்போட அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த ஃபால்ஸுக்கு லிரில் ஃபால்ஸ்னு பேரை வச்சுட்டாங்க. உங்கள எத்தனை பேருக்கு இன்னும் அந்த லிரில் சோப் சாங் ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் விடுங்க, நாங்க வந்திருக்க டால்ஃபின் ஹவுஸை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் ஒண்ணு இல்லைங்க. போட்டோ ஷூட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். சிங்கிளா வந்தா ஸ்வாகா போட்டோ எடுக்கலாம், கப்பலா வந்தா கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்கலாம்.
பட் எது எப்படியோ ஃபோட்டோ எடுக்கிறப்ப சேஃபாக இருங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் காலி, பாடி கிடைக்க 5 நாள் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது நல்லது. டைம் ஆச்சுன்னா கூட்டமும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இங்கே போகாதீங்க. ஏன்னா இறங்கிட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டம். இதையும் மீறி நான் போயே தீர்வேன்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா ரிட்டர்ன் வரப்போ வந்த வழியில் வராமல் டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும், அதில் போயிடுங்க. நீங்கள் இறங்கும் போது இருந்த ஸ்டீப் இருக்காது, பட் அதை காட்டிலும் இது கொஞ்சம் தூரம். எவ்வளோ டால்ஃபின் ஹவுஸ்க்கு போகிறாங்கன்னு உங்களை கூப்பிட்டா முடிவு பண்ணிட்டு போங்க. இறங்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும், ஆனால் ஏறுறதுக்கு முடியலை, ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு மேலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்ததான் நாங்கள் போன ஸ்பாட் கொடைக்கானலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பூம்பாறை. இந்த பூம்பாறை கடல் மட்டத்திலேருந்து 6300 அடி உயரத்தில் இருக்குது. பூம்பாறையில் அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில் தாங்க ஸ்பெஷல். இன்னும் சொல்ல போனால் இந்த கோவிலில் இருக்க முருகர் சிலை தான் ஸ்பெஷல். இந்த கோவில் 3000 வருடம் பழமையானது. இந்த கோவிலில் இருக்க முருகன் சிலையை போகர் சித்தர் நவபாசனத்தில் உருவாக்கியிருக்காரு. திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்துக்கள் தெய்வமாக வழிபடுற எந்த சிலையுமே இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கோட்டூர்ல இருந்த சிலையை பூம்பாறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த சிலையை மண்ணில் புதைச்சு வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி வந்தது. அக்காலத்தில் சேர மன்னர் ஒருத்தர் இங்க பூம்பாறைக்கு வந்தபோது எதிர்ச்சியா இந்த சிலையை கண்டுபிடிச்சிருக்காரு. சிலையை எடுத்த இடத்துலயே கோவிலும் கட்டிட்டாங்க. போகர் சித்தர் இந்த சிலையை மட்டும் இல்லாம பழனிக்கும் பூம்பாறைக்கும் நடுவுல தசபாசனத்திலையும் சிலை செஞ்சிருக்காரு. அந்த இடத்தோட பேரு யானை கஜம், மறுபெயர் போகர் காடுன்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தைப்பூசத்தப்போ ஊரே திருவிழா கோலமா இருக்குமா. 10 நாளைக்கும் 10 வாகனத்துல முருகர் ஊர்வலமா வருவார். தைப்பூசத்தன்னைக்கு தேர்ல ஊர்வலம் முடிச்ச அப்புறம் சேவல் வாகனம், அன்னப்பட்சி வாகனம், மயில் வாகனம், ஆட்டுக்கடா வாகனம், கால வாகனம், பூத வாகனம், சிங்க வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம்னு ஒவ்வொரு கம்யூனிட்டி மக்களும் ஒவ்வொரு நாள் விழாவை சிறப்பிப்பாங்க. இந்த கோவிலில் வந்து நீங்க மனசார கடவுளை வேணும்னா நீங்க நினைச்சது நடக்கும்னு இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸும் எனக்கு சொன்னது நம்ம மாலக்கட்டி முருகன் ஐயா தாங்க. நீங்களும் பூம்பாறை போயிட்டு ஐயாவை பார்த்தா கோவிலோட ஹிஸ்டரியை பத்தி கேளுங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காம சொல்லுவார். உங்களில் யாராச்சும் இதை தவிர வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கியூல நின்று முருகனோட தரிசனத்தை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கன்னு கேட்டப்போ மன்னவனே அழலாமா மன்னவனூர் போலாமான்னு கேட்டான் என் ஃப்ரெண்ட். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இந்த மன்னவனூர் பூம்பாறையிலேருந்து 14 கிலோமீட்டரும் கொடைக்கானலேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மன்னவனூர் மக்களோட முக்கிய தொழில் விவசாயம். ஸோ இங்கே உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, பூண்டுன்னு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் மன்னவனூர் லேக் மட்டும்தான் பார்க்க வரீங்க அப்படின்னா மன்னவனூர் ரிசர்ச் சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லேக்கோட என்ட்ரி இருக்கும். லேக்கோட வியூ மட்டும் இல்லாமல் அங்கேயே ஜிப் லைனும் பரிசலும் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே போகாமல் 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டோம். இந்த ரிசர்ச் சென்டர் 1970 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. இங்கே செம்மறியாடு, ஆஸ்திரேலியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மெரினா வகையாடு, முயல்களை இங்கே ரிசர்ச் செய்கிறாங்க. இங்க இருக்க ஆட்டோட ரோமத்தை கலெக்ட் பண்ணி கம்பளி தயார் பண்ணவும் யூஸ் பண்றாங்க. இந்த மன்னவனூர் லேக்கை சுத்தி 150 ஏக்கர் புல்வெளியும் காடுகளும் மட்டும் தாங்க இருக்கும். இந்த லேக்கு கிட்ட ஏகப்பட்ட படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபேமஸான படம்னா இருவர், மம்முட்டி நடிச்ச பேரன்பு, ரஜினி முருகன்ல ஒரு பாட்டு, ஆதவன்ல ஒரு பாட்டு, தனுஷோட குட்டி, கீர்த்தி சுரேஷ் நடிச்ச பென்குவின். லேக்கை சுத்தி உள்ள காடுகள்ல பைசன், 2 விதமான மான்கள், நீல்கரிஸ், லகூர் வகை குரங்கு, வரையாடு, காட்டுப்பூனையும் இருக்கு. இது கூடவே 165 வகையான பட்டாம்பூச்சி, 15 வகையான நன்னீர் பறவை, மரப்புறா, நீல்கரிஸ் பிப்பிட்டும் இங்க இருக்கு. இந்த அழகான லேக்கை பார்த்து ரசிச்சுட்டு கேரட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்டா நாங்க போனது தி ஃபேமஸ் குணா கேவ்ஸ். 1992 ரிலீஸ் ஆன குணா படத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த கேவை பத்தியே தெரிஞ்சது. பட் இந்த கேவ்ஸுக்கு பழமையான ஒரு ஹிஸ்டரியும் மித்தும் இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த குணா கேவ்ஸ் கடல் மட்டத்துல இருந்து 2230 அடி உயரத்துல இருக்கு. கொடைக்கானல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 1821 ஒரு அமெரிக்கன் மிஸ்டர் B.S. வார்டு தான் இந்த இடத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடத்தோட ஒரிஜினல் பேர் டெவில்ஸ் கிச்சன். ஹிந்து மித்தாலஜில பாண்டவர்கள் இந்த குகையில தங்கி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கேவுக்குள்ள ஏகப்பட்ட வவ்வால்களும் இருக்கு. ஒரு சில காரணத்தால உள்ள அலோ பண்றதுல ஃபுல்லாவே மெட்டல் ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. சோ நாம மேல நின்னு பாத்துக்கலாம். இதே இடத்துல ஒரு மரத்தோட வேர் நல்லா விகரஸா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். ஃபாக் இருக்கப்போ நம்ம தனியா போனா கண்டிப்பா நம்ம எல்லாருமே பயந்துடுவோம். இதை பார்த்தா டார்க் சீரிஸோட வைப் தாங்க வருது. இங்க இருந்தே நீங்க பில்லர் ராக்கையும் பாத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஜேக்கப்னு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். இவங்க 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு டீசன்ட் ஃபுட். பிரியாணி டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. பட் வாங்கின சிக்கனோட டேஸ்ட் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. சில்லி சிக்கன் கேட்டதுக்கு சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நாங்க 6 பேர் சாப்பிட்டதுக்கு 1200 ரூபாய் பில்ல கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ மக்களே, நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கொடைக்கானல் போனா நான் சொன்ன இடத்துக்குலாம் போய் பாருங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ல மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறப்போ இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரைட் வித் சாரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோல சந்திக்கும் வரை ஜாலியா ஹாப்பியா இருங்க. பட்டா.